டெல்லி சுல்தான்ஸ்ல ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம ஏதாச்சும் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம எது வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னு யாராச்சும் சொல்ற முடியுங்களா? நம்ம ஏன்னா இன்னைக்கு அதுல இருந்து அப்படியே கண்டினியூஸ் பண்ண போறோம். யாராச்சும் அன்மியூட் பண்ணி சொல்ல முடியுங்களா மைக்க? அதாவது ஜிஷ்யா வரி, மேய்ச்சல் வரி, அடுத்தது வீட்டு வரி, சரிங்களா? இது மாதிரி வந்துட்டு போன்ற வரிகளை வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அங்காடிகளை ஒரு நிமிஷம். ஓகே, இது மாதிரி வந்து 3 வரிகள் போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது அங்காடிகளை கட்டுப்படுத்த இந்த அங்காடிகள், அதாவது அவங்க வந்துட்டு கடைகள்லாம் வச்சிருந்தாங்க. கடைகள் பிளஸ் வந்துட்டு பல தெருக்கடைகள் வந்துட்டு அப்புறம் வண்டிகள்ல வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதான் சொல்லியிருப்போம். அங்காடிகள், முக்கியமா அங்காடிகள்ல வந்துட்டு அங்காடிகள் இருந்துச்சு, சரிங்களா? அதை வந்து பாத்துக்கிறதுக்கு வேண்டி முக்கியமான 2 அதிகாரிகளை போட்டிருந்தாங்க, சரிங்களா? அங்காடிகளை கட்டுப்படுத்த 2 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள், சரிங்களா? 2 அதிகாரிகள் நியமித்தனர், சரிங்களா? அதுல வந்து ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா திவானி ரியாசத், சரிங்களா? அதாவது திவானி ரியாசத். அடுத்தது இன்னொருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாய் நாயி மண்டி, சரிங்களா? ஷாய் நாயி மண்டின்னு சொல்லுவாங்க. இந்த 2 அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா அங்காடிகளை வந்து கட்டுப்படுத்தி அந்த கில்ஜி ஆட்சியில, கில்ஜி வம்சத்துல நியமிக்கப்பட்டாங்க, சரிங்களா? அதே மாரி முக்கியமா இந்த டெல்லி சுல்தான்கள்லயே முதல்ல வந்துட்டு அலாவுதீன் கில்ஜி, அதாவது கில்ஜி வம்சத்துல அலாவுதீன் கில்ஜி வர்றாருல, அவருதான் முதல் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு நிரந்தர படையை வந்துட்டு பெரிய ஒரு வலுவான படையை வந்து உருவாக்கி இருப்பாரு, சரிங்களா? இது முக்கியமான பாயிண்ட். பெரிய அளவிலான ஒரு நிரந்தர படை, சரிங்களா? அலாவுதீன், சரிங்களா? அலாவுதீன் கில்ஜி உருவாக்கி இருப்பாரு. அடுத்தது முக்கியமா வந்துட்டு இந்த அலாவுதீன் என்ன அதாவது இந்த கில்ஜி வம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மசூதிகள், கோட்டைகள்ல வந்துட்டு முக்கியமா கட்டியிருப்பாங்க, சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா யார் வம்சத்துல இதெல்லாம் கட்டினான்னு கேட்பாங்க. கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா யார் வம்சத்துல இதெல்லாம் வந்துட்டு கட்டினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாமத் கானா மசூதி. அடுத்தது பாத்தீங்கன்னா அலைதர் வாசா
அடுத்தது பாத்தீங்கன்னா சீரி கோட்டை. அப்புறம் வந்துட்டு 1000 தூண் அரண்மனை. ஆயிரம் தூண்கள் கொண்ட அரண்மனை. சரிங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கில்ஜி காலத்துல கட்டினது. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த அலாவுதீனுக்கு அப்புறம் யார் வரான்னா வந்துட்டு தன் மகன் கீசர் கானை வந்துட்டு தனது வாரிசாக யார் சொல்றாருன்னா அலாவுதீன் சொல்லிட்டு போயிடுறாரு. அலாவுதீன் மூத்த மகன் கீசர் கானை தமது வாரிசாக சொல்றாரு. சரிங்களா? யாருன்னா கீசர் கான். சரிங்களா? கீசர் கானை தானே சொல்லிட்டு போயிடுறாரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அலாவுதீன் வந்துட்டு எப்போ இயற்கை எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் 1316. சரிங்களா? 1316 இயற்கை எழுதுறாரு. 1316. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த கில்ஜி வம்சத்துல என்ன மாதிரி தாக்கங்கள் உண்டாகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாபினோட ஆளுநர் ஒருத்தர் இருக்கிறார். அதாவது இந்த கில்ஜி வம்சத்துல அலாவுதீன் இறக்கறதுக்கு முன்னாடியே வந்து பஞ்சாபின் ஆளுநர் ஒருத்தர் இருக்கிறார். அவரு பேர் வந்து காசி மாலிக். சரிங்களா? பஞ்சாபின் ஆளுநர் அவரு. ஆளுநர் பேரு காசி மாலிக். இவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா அலாவுதீன் கில்ஜி இறந்த பிறகே வந்து டெல்லியை வந்துட்டு இவர் கைப்பற்றுறாரு. டெல்லியை கைப்பற்றுறாரு. சரிங்களா? டெல்லி வந்து இவரோட கட்டுப்பாட்டு கீழே போயிருது. டெல்லியை கைப்பற்றி என்னவா இருக்கிறாரு பாத்தீங்கன்னா ஒரு பேரை வந்து மாத்திக்கிறாரு அந்த இடத்துல. காசி மாலிக்க வந்து என்ன பண்றாரு, கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு டெல்லியை ஆட்சி செய்யறாரு. சரிங்களா? அந்த காசி மாலிக் என்ன பண்றாரு, டெல்லியை கைப்பற்றி கியாசுதீன். சரிங்களா? கியாசுதீன் துக்ளக் என்ற பெயரில் ஆட்சி செய்தார். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவருதான் துக்ளக் வம்சத்தை தொடங்கி வைக்கிறார் அடுத்தது. சரிங்களா? இப்ப கில்ஜி வம்சம் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன ஆகுதுன்னா துக்ளக் வம்சம். சரிங்களா? துக்ளக் அரச வம்சம். வருஷம் பாத்தீங்கன்னா 1320 to 1324. சரிங்களா? துக்ளக் அரச வம்சம். இந்த அலாவுதீன் கில்ஜி இறந்த பிறகு என்ன ஆச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கைப்பற்றாரு துக்ளக், நம்ம கியாசுதீன் துக்ளக். பின்பு வந்து என்ன ஆச்சுன்னா வந்து பல சுல்தான்களாக வந்து பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நிர்வாகம் சரியில்லாங்காட்டி பல சுல்தான்களாக பிரிகிறாங்க. பிளஸ் வந்து டெல்லியை வந்துட்டு இவர் வந்து கைப்பற்றி இவர் ஆட்சி செய்யறாரு.
ஆனா வந்து இவருக்கு டெல்லியை வந்து காப்பாத்துறதே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து டெல்லியை காப்பாத்துறதுக்கே இவருக்கு பல வருஷம் செலவாயிடுச்சு. அதுலயே வந்துட்டு டைம் அதிகமா வந்துட்டு இவரு செலவழிச்சிட்டாரு. சரிங்களா? அதுவே வந்துட்டு இவர் ஒரு ரொம்ப பெரிய சுமையா இருக்கிறது, டெல்லியை மீட்கிறதே. சரிங்களா? அதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? யாரு நம்ம இந்த சொன்ன மாதிரி இந்த காளி மாலிக் இவர் என்ன பண்றாரு, பேர் மாற்றம் செஞ்சு என்ன பண்றாரு, கியாசுன் துக்ளக்கா வந்துட்டு ஆட்சி செய்யறாரு. அப்புறம் வந்து கியாசுதீன் துக்ளக் டெல்லியை மீட்பதே பெரும்பணியா இருக்குது இவர் ஃபர்ஸ்ட் எடுத்தன. பெரும்பணியாக அமையுது. சரிங்களா? நம்ம கியாசுன் துக்ளக்கு. அப்புறம் என்ன ஆகுது, இவருக்கு அப்புறம் வந்து யாரு வர்றாருன்னா, இது வந்துட்டு முக்கியமா இந்த 4 வருஷம் வந்துட்டு என்ன நம்ம துக்ளக்கோட இயர்னு வச்சுக்கோங்க. ஆனா ஸ்டார்டிங் வந்து என்னன்னா, துக்ளக் வம்சம் ஸ்டார்ட் ஆகுது வந்துட்டு 1320. நம்ம கியாசின் துக்ளக் வருஷம் மட்டும்தான் இந்த 24 வரைக்கும் ஆட்சி செய்யறாரு. அதுக்கப்புறம் யார் வராரு, இவரோட மகன். சரிங்களா? நம்ம கியாசின் துக்ளக்கின் மகன். மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜானகனை. சரிங்களா? அவர் பேர் வந்து ஜானகன். சரிங்களா? ஜானகன் என்ன பண்றாரு, வாரங்களுக்கு எதிராக, அதாவது வாரங்களுக்கு எதிராக போரிடுறதுக்கு அனுப்புறாரு நம்ம கியாசின் துக்ளக். சரிங்களா? இவர் வந்து மகன் என்ன பண்றாரு, வாரங்களுக்கு எதிராக வந்து போரிட அனுப்பி வைக்கிறாரு. வாரங்கள்ல வந்து பிரதாபுத்திரர் அப்படிங்கிற வந்து மன்னனை வெற்றி வெற்றி பெற்று வெற்றி அடைஞ்சிறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து ஜானகன் வந்து வெற்றி பெற்று கொண்டு வர்றாரு, நிறைய பரிசுகள்லாம் வந்து கொண்டு வர்றாரு. அந்த வாரங்கள் அரசன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரதாப ருத்திரன். சரிங்களா? பிரதாப ருத்ரன். அவரை தோற்கடிச்சிட்டு நம்ம ஜானகன் வந்து திரும்பி வராரு. சரிங்களா? அதுதான் அவர் மன்னர். அந்த வாரங்கள் மன்னன் பேர் வந்து மன்னன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரதாபருத்திரன். சரிங்களா? அவரு தான் வந்து வாரங்களோட மன்னன். அவரை தோற்கடிச்சு நம்ம ஜானகன் வந்து திரும்பி வராரு. திரும்பி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நிறைய பரிசு தொகை எல்லாம் கொண்டு வருவாரு. அப்போ வந்து என்ன பண்றாரு, அவரோட அப்பா, அதாவது நம்ம கியாசுன் துக்ளக் என்ன பண்றாருன்னா, டெல்லிக்கு அருகிலே வந்து துக்லகாபாத் என்ற புதிய ஒரு நகரை வந்துட்டு அடிக்கல் நாட்டுறாரு. சரிங்களா? நம்ம கியாசுதீன் துக்ளக் என்ன பண்றாரு, டெல்லிக்கு அருகில், சரிங்களா, டெல்லிக்கு அருகில என்ன பண்றாங்க, புதுசா ஒரு நகரமே வந்துட்டு அப்பவே வந்துட்டு அந்த கொள்ளையடிச்ச, அதாவது என்ன சொல்றது, வெற்றி பெற்ற காசை வச்சு என்ன பண்றாரு, புதுசா வந்துட்டு ஒரு நகரம் டெல்லிக்கு பக்கத்துல வந்து அந்த நகரம் வந்து துக்லகாபாத். சரிங்களா? அடிக்கல் நாட்டுறாரு.
யாரு நம்ம கியாசுன் துக்ளக். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கியாசுன் துக்ளக் கியாசுன் துக்ளக் வந்துட்டு ஒரு மகன் ஜானகனே வந்துட்டு கொன்றுறாரு. சரிங்களா? ஜானகனே வந்து தந்தையை கொன்றார். சரிங்களா? அவரே வந்துட்டு அவங்க அப்பாவை கொன்றுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவரு ஜானகன் என்ன பண்றாரு, தனது பெயர் மாற்றம் செஞ்சு முகபுதுபின் துக்ளக்கா வந்துட்டு ஆட்சி செய்யறாரு. ஜானகன் பெயர் மாற்றம். சரிங்களா? ஜானகன் வந்து என்ன பண்றாருன்னா முகபுதுபின் துக்ளக் என்னும் பெயரோடு என்ன பண்றாரு, 1325 1325 என்ன பண்றாரு, அரியணை ஏறுறாரு. சரிங்களா? ஜானகன் தான் பெயர் மாற்றமா செஞ்சு முகபுதுபின் துக்ளக்கா வந்துட்டு பெயர் மாற்றம் செஞ்சு 1325 ஆட்சி செய்யறாரு. முகபுதுபின் துக்ளக் ஆண்டுகள் பாத்தீங்கன்னா 1325 டு 1351 வரைக்கும் இவர் ஆட்சி செய்யறாரு. சரிங்களா? இவர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு நல்ல படிக்கிற, அதாவது எஜுகேஷனான மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க, கற்றறிந்த மனிதன் சொல்றாங்க. பிளஸ் வந்துட்டு இவர் என்ன சொல்றாங்கன்னா வந்து அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஆட்சி செய்யறாரு. சரிங்களா? இவர் வந்து அதிர்ஷ்டம் இல்லாத மன்னர் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? யாரு, நம்ம முகமது. அடுத்த பாயிண்ட், முகமது துக்ளக் வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெல்லியில வந்துட்டு அவங்க அப்பா ஆட்சி செய்யறாரு. அதே இடத்துலதான் இவரும் ஆட்சி செய்யறாரு. டெல்லியில இருந்து என்ன பண்றாரு, நம்ம தலைநகர் வந்து அவரோட தலைநகர் வந்து டெல்லியில இருந்துச்சு, அதை மாற்றாரு. எங்க மாற்றாருன்னா தேவரிக்கு. தேவரி எங்க இருக்கு, நம்ம கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்தை தாண்டி தெலுங்கானாக்கு பக்கத்துல இருக்கு. சரிங்களா? டெல்லியில இருந்து தெலுங்கானா பக்கம் அதாவது மாத்துறாரு. அது பேர் வந்து தலைநகர் தேவகிரி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? டெல்லியில இருந்து தலைநகர் தேவகிரிக்கு மாற்றினார். சரிங்களா? அப்போ என்னன்னா வந்துட்டு தேவகிரி பெயரை வந்து தௌலகாபாத் அப்படிங்கிறாரு. சரிங்களா? தேவகிரி பெயரை என்ன பண்றாங்க, தௌலதாபாத் தௌலதாபாத் அப்படின்னு மாற்றினார். சரிங்களா? இது எதுக்காக மாற்றாருன்னா பாத்தீங்கன்னா வச்சுங்க, அதாவது இவரோட பேராசை, முக்கியமா வந்து இவரோட பேராசைன்னு தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட வந்து ஆசிய கண்டத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசையினால என்ன பண்றாரு, இறையாண்மைக்காக தனது தலைநகரை வந்து என்ன பண்றாரு, டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாற்றாரு. தேவகிரி பெயர் மாற்றம் வந்து தௌலதாபாத். சரிங்களா? தௌலதாபாத் அப்படின்னு பெயர் மாற்றம் சொல்றாரு. சரிங்களா?
இதனால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு பின்னாடி யோசிக்கிறாரு. டெல்லியை தான் முக்கியமா நமக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவரை மறுபடியும் என்ன பண்றாரு, தௌலதாபாத்ல இருந்து மறுபடியும் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் வந்து டெல்லிக்கு வந்துட்டு போறக்கு வந்துட்டு ஆர்டர் பண்றாரு. என்ன ஆகுதுன்னா வந்துட்டு மறுபடியும் என்ன பண்றாரு, தௌலதாபாத்ல இருந்து மறுபடியும் டெல்லிக்கு எல்லாரும் வந்து மீண்டும் போறாங்க. மறுபடியும் டெல்லிக்கு திரும்புறாரு. சரிங்களா? அப்ப டெல்லிக்கு திரும்பும்போது என்ன ஆகுதுன்னா, முக்காவாசி அங்க காலியா தான் இருக்குது. எல்லாரும் வந்து பாதியிலேயே வந்துட்டு என்ன பண்றாங்க, டெல்லியில இருந்து தௌலதாபாத் வரும்போதே வந்துட்டு பாதி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நோய்வாய்ப்படுறாங்க, சில பேர் இறந்து போறாங்க, சில பேர் வர முடியாம அங்கேயே இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. மறுபடியும் தௌலதாபாத்ல இருந்து என்ன மறுபடியும் வந்து டெல்லிக்கு மாத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து டெல்லி வந்துட்டு முக்காவாசி காலியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது யார் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, மொரோக்கோ நாட்டு பயணி இபான் பாதுதா அவர் என்ன சொல்றாரு, அவரோட பயண குறிப்புல வந்து என்ன சொல்றாருன்னா, முகமதுபின் துக்ளக் மீண்டும் டெல்லிக்கு திரும்பும்போது வந்து டெல்லி காலியா இருந்துச்சு அப்படின்னு யார் சொல்றாரு, நம்ம மொரோக்கோ நாட்டு பயணி. சரிங்களா? மொரோக்கோ நாட்டு இபான் பாதுதா. சரிங்களா? இவர் என்ன சொல்றாரு, டெல்லி அடைந்த போது காலியாக கைவிடப்பட்டதாக. சரிங்களா? கைவிடப்பட்டதாக, குறைந்தளவு மக்கள் இருந்தார்கள் சொல்றாங்க. குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது. சரிங்களா? டெல்லியிலிருந்து தௌலகாபாத் போறதுக்கு வந்து முக்காவாசி 40 நாட்கள் ஆச்சு. சரிங்களா? எத்தனை நாள் ஆச்சுன்னா 40 நாள். சரிங்களா? அடுத்தது முக்கியமா இவரோட இந்த மொரோக்கோ நாட்டு பயணி யாரு, நம்ம மொரோக்கோ நாட்டு பயணி இபான் பாதுதா. சரிங்களா? இவரோட பயண குறிப்பு நூல் ரீகலா. சரிங்களா? அவரோட பயண குறிப்பு நூல் என்னன்னா ரீகலா. நம்ம முகமது பின் துக்ளக் சில திட்டங்களை வந்து போட்டிருப்பாரு. அதாவது என்னன்னா, அவர் கொண்டு வந்தது, அவர் ஆட்சியில கொண்டு வந்த மாற்றங்கள் பிளஸ் வந்துட்டு அதெல்லாம். சரிங்களா? முக்கியமா வந்து செப்பு நாணயங்களை வந்துட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார். முக்கியமா என்னன்னா செப்பு நாணயங்கள். அப்புறம் செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தாரு. அப்புறம் வந்துட்டு நிலவரி பாத்தீங்கன்னா, நம்ம அலாவுதீன் கால, அதாவது அலாவுதீன் கில்ஜி இருக்கிறாருல, அவர் காலத்துல பின்பற்றப்பட்ட வந்த நிலவரியை வந்துட்டு இவரும் வந்துட்டு
அப்படியே கடைபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? அதாவது அலாவுதீன் காலத்துல அலாவுதீன் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, நிலவரி வந்து தானியமா வாங்கியிருப்பாரு. அதே மாரி இவரும் வந்து ஃபாலோ பண்ணுவாரு. சரிங்களா? இவரும் அதே மாரி ஃபாலோ பண்ணுவாரு. சரிங்களா? இந்த முகமது துக்ளக், அதாவது அந்த நம்ம ஜானாகனை வந்து என்ன சொல்லுவாங்க, முகமது துக்ளக். அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் நிலவரியை வந்து உயர்த்துறாரு. சரிங்களா? நிலவரியை உயர்த்தது மட்டும் இல்லாம நிலவரியை வந்து பணமாக வசூல் செய்ய வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? பணமாக வசூலிக்கப்பட வேண்டும். இதனால என்ன ஆகுதுன்னா, அதாவது நிலவரி என்ன பண்றாரு, பணமாக வசூல் செய்ய வந்துட்டு ஆர்டர் போடுறாரு. சரிங்களா? அதனால வந்துட்டு நாணயங்கள், போதுமான நாணயங்கள் இல்ல. அதாவது வெள்ளி நாணயங்கள் வந்துட்டு அவர்கிட்ட இல்லாதங்காட்டிக்கு என்ன பண்றாரு, செப்பு நாணயங்களை வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் செப்பு வந்துட்டு, அதான் சொல்றேன், இங்க செப்பு நாணயங்களை அறிமுகப்படுத்தினா நம்ம முகமது துக்ளக், அல்லது அவரு இயற்பெயர் என்ன, ஜானாகன். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது, செப்பு நாணயங்களை வந்து அடிக்கிறாரு. போதியமான வெள்ளி நாணயங்கள் வந்து இருப்பு இல்லாதங்காட்டிக்கு என்னன்னா, அதாவது அரசு திவாலாகிற நிலைமையில போகுது. வெள்ளி நாணயங்கள் இருப்பு இல்ல, தங்க நாணயங்களும் இருப்பு இருக்காது. அதனால செப்பு நாணயங்களை வந்து அடிக்கிறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, செப்பு நாணயங்கள் அடிக்கும் போது வந்து கள்ள நாணயங்களும் வந்துட்டு புழக்கத்துல வந்துருது. சரிங்களா? இதுதான் ப்ராப்ளம். சரிங்களா? தங்கம், வெள்ளி எதுவுமே இருப்பு இல்லாதங்காட்டிக்கு என்ன பண்றாங்க, அரசாங்கமே வந்து செப்பு நாணயங்கள் அடிச்சு, அதனால என்ன ஆகுது, நிறைய பேர் வந்து செப்பு நாணயங்களை வந்து கள்ள நாணயங்களை அவங்களே அடிச்சு புழக்கத்துல விட்டுறாங்க. இதனால இதனால வந்து அரசாங்கம் வந்து திவாலாகுது, நிர்வாகம் வந்து சீர்குலையுது. சரிங்களா? முக்கியமா அப்புறம் விவசாயிகள் மீது வந்துட்டு என்ன பண்றாரு இவரு, நிலவரியை வந்துட்டு உயர்த்துறங்காட்டிக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க, கிளர்ச்சியில் ஈடுபடுறாரு. கிளர்ச்சியில வந்து விவசாயிகள் ஈடுபடுறாங்க. அது எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா தோஆப் தோஆப் பகுதியில் நிலவரியை உயர்த்தியதன் மூலம் என்னாச்சு, விவசாயிகள் வந்து கிளர்ச்சி செஞ்சாங்க. கிளர்ச்சி வெடித்தனன்னு சொல்றாங்க. விவசாயிகள் வந்து கிளர்ச்சி வந்து வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க.
அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு முகமது துக்ளக் வந்துட்டு மொத்தம் 25 ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி செய்யறாரு. சரிங்களா? 25 ஆண்டுகள் ஆட்சி செய்யறாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீண்ட ஆட்சியா வந்துட்டு இவர்தான் செய்யறாரு. அப்புறம் நிறைய கிளர்ச்சிகள் வந்துட்டு எதிர்கொள்றாரு. சரிங்களா? நிறைய பேர் கிளர்ச்சிகள் ஈடுபடுறாங்க. முக்கியமா வந்துட்டு ஆளுநர்கள் இவருக்கு எதிராக வந்துட்டு கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அதுல முக்கியமா வந்துட்டு நம்ம அவுத் பிளஸ் வந்துட்டு முல்தான், சிந்து, சரிங்களா, ஆகிய மாகாணங்கள்ல என்ன பண்றாரு, ஆளுநர்கள் வந்து கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. ஆளுநர்கள் வந்துட்டு கிளர்ச்சி செய்தார்கள். சரிங்களா? இதனால என்ன ஆகுதுன்னா வந்து பல சுதந்திர அரசுகள் வந்துட்டு உருவாகுது. பல சுதந்திர அரசுகள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க உருவாகுது. அதுல முக்கியமா வந்து தென்னிந்தியாவுல வந்துட்டு புதிய அரசுகள் வந்துட்டு வராங்க. அதுல அதாவது அவங்களுக்கு கீழே இருந்த ஆளுநர்கள்லாம் வந்துட்டு தனித்தனியா பிரிஞ்சு புதிய அரசுகள், அப்புறம் வந்து புதிய ஆளுநர்கள்லாம் வந்துட்டு புதிய அரசுகள் உருவாக்குறாங்க. அப்புறம் புதிய வம்சங்கள் உருவாகுது. சரிங்களா? அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம துக்ளக், அதாவது இவங்களுக்கு கீழே துக்ளக் கீழே இருந்த படை வீரரான பாம்னி, அவர் பேர் வந்து பாம்னி என்பவர் தௌலகாபாத்தை வந்துட்டு அதை சுற்றியுள்ள பகுதியில வந்துட்டு அரசாக அறிவித்தார். பாம்னி அரசுன்னு சொல்றோம். சரிங்களா? அது பின்னாடி பார்ப்போம். பாம்னி அரசர்கள் வந்து பின்னாடி பார்ப்போம். இவங்க கீழே இருந்த படை வீரர். சரிங்களா? அதை சுற்றிய பகுதிகள். சரிங்களா? அதெல்லாம் வந்துட்டு இணைச்சு என்ன பண்றாரு, பாமனி அரசை உருவாக்குறாரு. அது பாமனி சுல்தான். இதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். பாமனி அரசுகளை வந்து பின்னாடி பார்ப்போம். பாமனி சுல்தானாக உருவாக்குறாரு. அதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிபி 1334 மதுரை, அதாவது சுல்தானுக்கு கீழே, அதாவது இந்த துக்ளக் சுல்தான் கீழே இருந்த துக்ளக் வம்சத்துக்கு கீழே இருந்த அரசுகள்ல வந்து உருவாகுதுல மதுரையும் ஒண்ணு. அதுல 1334 மதுரை தனி சுல்தானாக உருவானது. சரிங்களா? அடுத்தது கிபி 1346ல வங்காளம் சுதந்திர அரசானது. சரிங்களா? இப்படி பல அரசர்கள் வந்துட்டு பல பல கிளைகளை பிரிஞ்சிடறாங்க துக்ளக் ஆட்சியில. சரிங்களா?
முக்கியமா இந்த பாயிண்ட் எழுதிங்க. வேளாணுக்கு தனி ஒரு துறையை வந்துட்டு உருவாக்குறது இவர்தான். சரிங்களா? முகமது துக்ளக். இதெல்லாம் வந்துட்டு நம்ம புக்ல இருக்காது. ஒரு துறையை உருவாக்கி இருப்பார். சரிங்களா? அதுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, திவான் ஹி அமீர் கோஷி, திவானி அமீர் கோஷி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த வேளாண் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து திவானி அமீர் கோஷி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து அந்த முகமது பின் துக்ளக் அவருக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, கியாசுதீன் துக்ளக்கோட இளைய சகோதரன், அதாவது என்ன சொல்றாரு, முகமது பின் துக்ளக்கோட சித்தப்பா பையன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நம்ம முகமது பின் துக்ளக்கோட சித்தப்பா பையன், அதாவது இவரோட தம்பி ஃபெரோஸ் ஷா துக்ளக் வந்துட்டு ஆட்சி புரிகிறாரு. துக்ளக் ஆட்சியில பெரோஸ் ஷா துக்ளக், பெரோஸ் ஷா துக்ளக் இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா முக்கியமா 51 இருந்து 300, அதாவது 1351 இருந்து 1388 வரைக்கும். சரிங்களா? யாருன்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக். இவருனால என்ன ஆகுதுன்னா, இவங்க நம்ம முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்துல பிரிந்து சென்ற மாகாணங்கள்ல இவருனால இணைக்க முடியாம போயிடும். சரிங்களா? இதனால இணைக்க முடியாம போயிடும் ஃபெரோஸ் ஷா துக்ளக்னால. அதே மாதிரி வந்து தென் மாவட்டங்கள் பிரிஞ்சு போனதுல வந்துட்டு இவர் பெருசா ஒன்றும் கவனம் செலுத்தல. அதாவது அதை மறுபடியும் மாகாணங்கள்ல வந்து மீட்கணும் அப்படிங்கறது இவர் ஆர்வம் காட்டல. அப்புறம் வந்துட்டு தக்காணத்துல வந்துட்டு பிரச்சனைகளை தலையிட விரும்பல. சரிங்களா? தக்காணத்து மேல வந்துட்டு அதாவது என்ன சொல்றது, நம்ம தக்காணம்னா வந்துட்டு இங்க மத்திய பிரதேஷ் பிளஸ் இந்த ஏரியால வர பிரச்சனைகளை வந்து பெருசா ஒன்றும் கண்டுக்கல. அதே மாரி வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு மதங்கள்ல வந்துட்டு மத தலைவர்கள்ல வந்துட்டு என்ன பண்றாரு, ஆதரிக்கிறாரு. ஃபெரோஸ் ஷா என்ன பண்றாருன்னா மத தலைவர்களை ஆதரிக்கிறாரு. அதுல முக்கியமா வந்துட்டு இந்த சூபிய ஞானிகளுக்கு வந்துட்டு ஏனைய மதத்தவர்கள் என்ன பண்றாருன்னா இவர் வந்து பரிசுகள் வந்து நிறைய கொடுக்குறாரு. முக்கியமா இவர் வந்து சில வரி விதிகளை வந்துட்டு விதிக்கிறாரு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அல்லாதவருக்கு, அதாவது இஸ்லாமை தவிர மத்த இருக்கிறவங்களுக்கு வந்து ஜிஸ்யா வரி முன்னாடியே போட்டிருப்பாங்க. சரிங்களா? நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். ஜிஸ்யா வரி வந்துட்டு இவர் மறுபடியும் விதிக்கிறாரு. ஜிஸ்யா அப்படிங்கிற வரியை வந்துட்டு மறுபடியும் விதிக்கிறாரு. அதாவது யாருக்குன்னா முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு, அதாவது இஸ்லாம்
இஸ்லாம் அல்லாதவருக்கு விதிக்கிறாரு. சரிங்களா? முக்கியமா இவரை பத்தி பாத்தீங்கன்னா வைதீக இஸ்லாமை வந்துட்டு இவர் ஆதரிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஃபெரோஸ் ஷா வந்து ஆதரித்தார். சரிங்களா? ஆதரித்தார். சரிங்களா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தண்டனைகளை வந்துட்டு கொடூரமான தண்டனைகளை வந்துட்டு கொடுக்கறதை இவர் வந்து ஒழிச்சார். சரிங்களா? அதாவது மனிதாபிமற்ற தண்டனைகள், மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை வந்துட்டு இவர் என்ன பண்றாரு, ஒழிக்கிறாரு. ஒழித்தார். முக்கியமா வந்து விவசாயிகளுக்கு வந்து கடன்களை வந்து ரத்து செய்யறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துக்காக கால்வாய் வெட்டுது, வேளாண்மை மேம்படுத்துது, இதெல்லாம் செஞ்சாரு. அதே மாதிரி வந்துட்டு 1200 புதிய தோட்டங்களை வந்து உருவாக்கினார். சரிங்களா? சரிங்களா? 1000 புதிய தோட்டங்களை உருவாக்கினார். அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி காலத்துல இருந்த பழைய 30 தோட்டங்களை வந்து புனரமைத்தாருன்னு சொல்றாங்க. சரிங்களா? அலாவுதீன் கில்ஜி காலத்துல இருந்த, சரிங்களா, டிஸ்மிஸ். ஓகே. தடங்களுக்கு வந்து கொஞ்சம் இது நெட்வொர்க் இஷ்யூ, அதனால. சரிங்களா? அடுத்தது அலாவுதீன் கில்ஜி காலத்துல கொண்டு வரப்பட்ட முக்கியமா வந்துட்டு 30 புதிய, அதாவது சாரி, அலாவுதீன் கில்ஜி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 30 தோட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? மொத்தம் 30 தோட்டங்கள். சரிங்களா?
30 பழைய தோட்டங்களை வந்துட்டு நம்ம ஃபெரோஸ் ஷா துக்ளக் அவர் தான் வந்துட்டு பராமரிச்சிருப்பார். சரிங்களா? புனரமைத்தார். சரிங்களா? அப்படி கூட வச்சுக்கலாம். முக்கியமா வந்துட்டு 3 நகரங்களை வந்துட்டு அவர் என்ன ஆட்சி செய்யறாரு. அது பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்துங்க. 4 சரி, ஃபெரோஷாபாத், அடுத்தது ஜான்பூர், அடுத்தது ஷார், அடுத்தது ஃபிரோஷ்பூர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிர்மாணித்தார். இதெல்லாமே அவர் தான் வந்துட்டு பார்த்திருப்பாரு. சரிங்களா? அடுத்தது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவரோட வரிகள். சரிங்களா? இவரோட வரிகள், இவர் காலத்துல போட்ட வரிகள். காரோஜ் அப்படின்னா விளைச்சல், அதாவது 10ல் 1 பங்கு, விளைச்சல்ல 10ல் 1 பங்கு. அதான். சரிங்களா? ஒரு பங்கு அரசுக்கு கொடுக்கணும். சரிங்களா? அதான் காரோஜ் அப்படிங்கிறோம். காம்ஸ், போர்க்களத்துல கைப்பற்றிய பொருட்கள். போர்களில் கைப்பற்றிய பொருட்களில் அஞ்சுல 1 பங்கு. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு ஏஷியானா தெரியும், தலைவரி. ஏஷியா அப்படிங்கிறது தலைவரி. அடுத்தது ஜாகத். ஜாகத்துங்கிறது என்ன? இஸ்லாமிய மத சடங்குகளை வந்து செய்வதற்காக ஒரு வரி வசூலிப்பாங்க. அதுதான். சரிங்களா? இஸ்லாமிய மதச் சடங்குகளை செய்வதற்காக ஒரு வழி. சரிங்களா? அதுக்கான ஒரு வரிதான் இந்த ஜகத் அப்படிங்கிறோம். முக்கியமா இவர் எழுதின தன் வரலாறு நூல். முக்கியமா இவரோட தன் வரலாறு நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன் வரலாறு நூல், ஃபெரோஸ் ஷா துக்ளக் எழுதின தன் வரலாறு நூல். சரிங்களா? பாதுஷாஹி ஃபெரோஷாஹி. சரிங்களா? பாதுஷாஹி பெரோஷாஹி. பாதுஷாத் இ ஃபெரோஷாஹி. சரிங்களா? அப்புறம் வந்து முக்கியமா அறிஞரா வந்து இவர் ஆதரிச்சிருப்பாரு. அதுல முக்கியமா வந்துட்டு ஜியா உல்பர்னி அப்படிங்கிற ஒரு அறிஞரை வந்து ஆதரிச்சார். சரிங்களா?
அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஃபெரோஷா துக்ளக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, அவர் வந்துட்டு மரணம் அடைஞ்சிடறாரு. சரிங்களா? அது இறந்து 10 வருஷம் கழிச்சு என்ன பண்றாருன்னா வந்து படையெடுக்கிறாரு. யாருன்னா தாமர்லின், அதாவது தைமூர் படையெடுப்புன்னு சொல்லுவாங்க அத. சரிங்களா? அதாவது தைமூரின் படையெடுப்பு. 1398ல் நடக்குது. இது எப்பன்னா வந்து நம்ம ஃபெரோஷா துக்ளக் இறந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு தாமர்லின் இங்க வந்து என்ன பண்றாருன்னா வந்துட்டு நம்ம சுல்தான்கள் மீது படையெடுக்கிறாரு. சரிங்களா? அதான் தைமூர் படையெடுப்பு அப்படிங்கிறாங்க. யார் வர்றாருன்னா தாமர்லைன். சரிங்களா? இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு நம்ம சுல்தான்கள் மீது படையெடுக்கிறாரு. துக்ளக்கோட கடைசி இளவரசர் யாருங்க? கடைசி அரசர் துக்ளக் கடைசி அரசர் அவர் பார்த்தீங்கன்னா நாசிர் முகமது அப்படிங்கிறாங்க. நாசிர் முகமது துக்ளக். நாசிர் முகமது துக்ளக். இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு நம்ம தைமூர்களுடன் போர் செய்யறாரு. அதுல வந்து அவரு ஜெயிச்சிருப்பாரு. சரிங்களா? டெல்லி மீது வந்து தாமர்லைன் வந்து படையெடுக்கிறாரு. அப்போ வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா? கடைசி அரசர் வந்து பேர் ஞாபகம் வச்சுங்க, நாசிர் முகமது துக்ளக் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா நம்ம தாமர்லைன், அதாவது தைமூர் படையெடுப்புக்கு பின்பு என்ன ஆகுதுன்னா, அவர் கைப்பற்றிய நகரங்கள், அதாவது யாரு நம்ம தாமர்லைன் கைப்பற்றிய நகரங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து டெல்லி, மீரட், பஞ்சாப். சரிங்களா? இந்த 3 முக்கியமான நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுநரை வந்து நியமிக்கிறார். அவர் பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 முக்கியமான நகரங்களுக்கு ஆளுநர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆளுநர் கீசிர் கான் அவர் பேர். சரிங்களா? கீசிர் கான். இந்த 3 நகரங்களையும் வந்து அடிக்கடி வந்து கேட்கறது, அதாவது தைமூர் படையெடுப்புல வந்து தாமர்லைன் கைப்பற்றிய நகரங்கள், அல்லது வந்து கீசிர் கான் வந்துட்டு ஆளுநராக இருந்த நகரங்கள் அப்படின்னு கேட்பாங்க. டெல்லி, மீரட், பஞ்சாப். DMP வச்சுங்க. சரிங்களா? இந்த 3 நகரங்கள்ல கீசிர் கானை வந்து ஆளுநரா நியமிச்சுட்டு போறாரு நம்ம தாமர்லைன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு நம்ம கீசிர் கான் என்ன பண்றாருன்னா சையது வம்சத்தை ஆரம்பிக்கிறாரு. எப்பனா 1414, அதாவது 141. சரிங்களா? 141. அதாவது கீசிர் கான் என்ன பண்றாரு, சையது வம்சத்தை தோற்றுவித்தார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து சையது வம்சம் வந்து தொடங்குது. சரிங்களா?
451 வரைக்கும் போகுது இவங்களோட ஆட்சி. சரிங்களா, சையத் வம்சம். அதுல முன்னாடி நான் பார்த்திருப்போம், நம்ம கீசர் கான் தான் ஆரம்பிக்கிறாரு. கீசர் கான் என்ன பண்றாருன்னா வந்துட்டு இறந்த பின்பு ஒரு மகன் கீசர் கானுக்கு அப்புறம், சரிங்களா, அடுத்த பக்கத்துக்கு வந்துடலாம். கீசர் கான் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முபரக் ஷா. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கீசர் கான் மகன் முபரக் ஷா அப்படிங்கிறவர் வந்துட்டு மன்னர் ஆறாரு. இவர் என்ன பண்றாருன்னா இந்த முபரக் ஷா அப்படிங்கிறவர் யமுனை நதிக்கரையில வந்துட்டு முபரக் பாத்தா அப்படிங்கிற ஒரு நகரையும் உருவாக்கிறாரு. முபரக் பாத் அப்படிங்கிற ஒரு நகரை வந்து உருவாக்குறாரு. சரிங்களா, முக்கியமா அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது ஷா. சரிங்களா, இதுக்கப்புறம் யாரு மன்னர் ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா முகமது ஷா அப்படிங்கிறவரு மன்னர் ஆகிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு முக்கியமா பல வெற்றிகளை வந்து இது பண்றாரு. சரிங்களா, நிறைய போர் தொடுக்கிறாரு, நிறைய வெற்றி கண்டாரு. சரிங்களா, யாரு முகமது ஷா. அவரு கீழே வந்துட்டு இவரு கீழே வந்துட்டு ஒரு ஆளுநர் இருக்கிறாரு. அவர் வந்து எந்த நகரை எந்த ஆளுநர் கேட்டீங்கன்னா லாகூர் ஆளுநர். இவரோட ஆட்சி காலத்துல லாகூர் ஆளுநர் பகுல்கான் லோடி அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அவருதான் வந்துட்டு ஆளுநர். லாகூரோட ஆளுநர் என்ன பகுல்கான் லோடி. இவரோட உதவியால வந்துட்டு என்ன பண்றாரு, மாலவத்தை வந்து வெற்றி கொன்றார். சரிங்களா, முன்னாடி பார்த்திருப்போம். அதாவது முபரக் ஷா, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா முகமது ஷா வராரு. இவரோட ஆளுநர் யாருன்னா வந்து லாகூரோட ஆளுநர் பகுல்கான் லோடி. இவர் என்ன பண்றாரு, மாலவத்தை வந்து வெற்றி கொன்றாரு. அதனால என்ன பண்றாருன்னா நம்ம முகமது ஷா இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. என்ன பட்டம் பார்த்தீங்கன்னா கானி கானா. சரிங்களா, கானி கானா என்ற பட்டம். யாருக்கு, நம்ம பகுல்கான் லோடிக்கு வந்துட்டு கானி கானா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. யாரு, முகமது ஷா கொடுக்குறாரு இவருக்கு. சரிங்களா, அடுத்தது இவருக்கு அப்புறம் யாரு வராருன்னா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அப்புறம் அடுத்த மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலாவுதீன் ஷா. முன்னாடி அலாவுதீன் கில்ஜி பார்த்திருப்போம், இங்க அலாவுதீன் ஷா. சரிங்களா, சையது வம்சத்துல அலாவுதீன் ஷா. அடுத்த மன்னர் அலாவுதீன் அலாம்ஷான் கூட சொல்லலாம். சரிங்களா, அலாவுதீன் அலம்ஷா அப்படிங்கிறோம். சரிங்களா, அலாவுதீன் அலம்ஷா. இவர் என்ன பண்றாரு, 1451 தனது பதவியை வந்து திறந்துடுறாரு. அரசு பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மன நிறைவுக்கு வேண்டி போயிடுறாரு வெளியே.
எனக்கு ஆட்சி வேணாம், அரசும் வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மனநிறைவை வேண்டி என்ன பண்றாரு, 1451 அரச பதவியை துறக்கிறாரு. அரச பதவியை திறந்துட்டு வெளியே போயிடுறாரு. சரிங்களா? இவர் துறக்கங்காட்டிக்கு என்ன சொல்றாங்க, இவரை வந்து மன நிறைவு வேண்டிய அரசர் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அலாவுதீன் அல்லாம் ஷா. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நம்ம ஆளுநர் இருக்கிறார் இல்லைங்க, நம்ம ஆளுநர் பவுல்கான் லோடி, அவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு ஆட்சியை கைப்பற்றாரு. சரி, ஓகே, இவரு இல்ல, அலாவுதீன் அலாம் ஷா வந்துட்டு ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்காட்டிக்கு இவர் என்ன பண்றாரு, நம்ம பவுல்கான் லோடி என்ன பண்றாரு, லோடி வம்சத்தை ஆட்சி செய்யறாரு. அதாவது இது ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? லோடி அரச வம்சம். சரிங்களா? ஆண்டு 1451 1526 வரைக்கும் போகுது. சரிங்களா? யாரு? நம்ம லோடி வம்சம். சரிங்களா? அதாவது நம்ம இவர் என்ன பண்றாரு, 1489 முக்கியமா வந்துட்டு இந்த ஆளுநர் பெயர் வந்துட்டு நம்ம லாகூர் ஆளுநர் சொன்னோம்ல, லோடி, அதாவது பகுல்கான் லோடி. அதாவது இதுல வந்து நான் இப்படி எழுதியிருப்பேன், பகுல் லோடி அப்படின்னு எழுதியிருப்போம். சரிங்களா? இதே தான் ப்ரொனன்சியேஷன். அதாவது எதுனா நம்ம வடமொழியில் எழுதுறோம், தமிழ்ல வந்து பகுலுல் லோடி அப்படின்னு எழுதுறோம். சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? இது ஒண்ணுதான். ப்ரொனன்சியேஷன், அதாவது இது வந்து வடமொழி சொல்லா இருக்கும், இது தமிழ்ல இருக்கும். பழைய இதுல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இவருக்கு அப்புறம் யாருன்னா நம்ம பகலூர் லோடிக்கு அப்புறம் யாரு வர்றாருன்னு பாத்தீங்கன்னா 1489 அப்புறம் இவரோட மகன் யாரு வரா, சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி வந்துட்டு சுல்தானாக பொறுப்பேற்றாரு. சரிங்களா? இவர் என்ன பண்றாரு, சிக்கந்தர் லோடி என்ன பண்றாருன்னா ஆக்ராவை தலைநகரா ஆக்கிட்டாரு. ஆக்ராவை வந்து தலைநகரா ஆக்கினார். சரிங்களா? ஆக்ரா வந்து என்ன பண்றாரு, தன் தலைநகரா வந்துட்டு மாற்றிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி எடுத்து வந்து யார் வர்றாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா சிக்கந்தர் லோடி பத்தி சில பாயிண்ட்கள். சரிங்களா? ஷாய்னா இசையை வந்துட்டு மிக விரும்புறாரு. சரிங்களா? இவர் வந்துட்டு ஒரு இசையை வந்துட்டு விரும்புறாரு. அந்த இசை பேர் என்ன, சானாய். சரிங்களா? சானாய் இசையை மிகவும் விரும்பினார். சரிங்களா?
இவர் காலத்துல வந்து ஒரு இசைக்குழுவே, அதாவது இசை தொகுப்பே வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? புதிய ஒரு இசை தொகுப்பே உருவாந்துச்சு. புதிய இசை தொகுப்பு இவர் காலத்தில் உருவானது. உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அந்த இது பேர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் ஷாரி. சரிங்களா? லாஸ்ட் ஹி சிக்கந்தர் ஷாரி. சரிங்களா? அப்படிங்கிற ஒரு இசை தொகுப்பே எதிர்காலத்துல தான் உருவானுச்சு. யாருன்னு நம்ம முக்கியமா வந்து சிக்கந்தர் லோடி காலத்துல. சரிங்களா? சிக்கந்தர் லோடி காலத்துல தான் உருவாச்சு அப்படிங்கிறான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. இவருக்கு அப்புறம் யாரு? சிக்கந்தர் லோடிக்கு அப்புறம் யார் வரனா? இப்ராஹிம் லோடி அப்படிங்கிற அரசர் வராரு. இப்ராஹிம் லோடி வந்துட்டு என்ன பண்றாருன்னா வந்துட்டு கொஞ்சம் யாரையும் வந்துட்டு அரசவை பேச்சை மதிக்காம வந்து நடந்துக்கிறங்காட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, அவரு கீழே வந்துட்டு தௌலகான் லோடின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. இவரு கீழே வந்து தௌலத்தான் லோடின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அதாவது இப்ராஹிம் லோடி வந்துட்டு சிக்கந்தர் லோடி கீழே வராரு, மன்னர் ஆயிட்டாரு இப்ராஹிம் லோடி. இதுக்கப்புறம் வந்துட்டு இவர் அரசவையில வந்துட்டு யார் இருக்கிறாருன்னா வந்துட்டு அரசவையில யாருன்னா தௌலத்தான் லோடி. சரிங்களா? தௌலத்தான் லோடி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, இவரோட ஆட்சி வந்து சரியில்லை, பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, பிளஸ் வந்துட்டு இவரோட ஆட்சியை வந்து கலைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, காபுல் மன்னர் யாரு, காபுல் மன்னர் பாபர் வந்து அழைக்கிறார். இவர் என்ன பண்ணிருப்பாரு, இவரோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு, இப்ராஹிம் லோடி ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு தௌலத்தான் லோடி என்ன பண்றாருன்னா காபுல் மன்னர் பாபரை வந்துட்டு போர் தொடுக்க அழைப்பார். இவர் மேல போர் தொடுக்க அழைப்பார். அப்புறம் என்ன பாபர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா டெல்லியை நோக்கி படையெடுப்பார். சரிங்களா? இப்ப கூட வந்துட்டு நம்ம அயோத்தியில வந்து ராமர் கோயிலை கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு மசூதி தான் இருந்துச்சு. அதை கட்டினதே நம்ம பாபர் தான். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு நம்ம டெல்லி சுல்தான்கள் மீது படையெடுப்பார். சரிங்களா? பாபர் வந்து படையெடுத்து வருவாரு. காபூல்ல இருந்து படையெடுத்து வருவாரு. அதுதான் வந்து முதல் பானிபட். அப்ப வந்து இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் வந்து போர் நடக்கும். முதல் பானிபட் போர். முதல் பானிபட் போர் எப்ப நடக்குன்னா 1526. சரிங்களா? அதுல வந்து நம்ம பாபர் வந்து ஜெயிச்சிருவாரு, வெற்றி பெற்றுவாரு. சரிங்களா? அதோட வந்து சுல்தான், அதாவது என்ன டெல்லி சுல்தான்கள் ஆட்சி முடிவுக்கு பெற்றோம். சரிங்களா? கடைசியா வந்து நம்ம இப்ராஹிம் லோடி தான் மன்னரா இருக்கிறாரு. கூப்பிடுறது யாருன்னா தௌலகான் லோடி. சரிங்களா? எங்கன்னா முதல் பானிபட் போர்ல வந்துட்டு முடிவடைஞ்சிரும் நம்ம டெல்லி சுல்தான்ஸோட ஆட்சிகள். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம முகலாயர்கள் பத்தி பார்ப்போம். அவ்வளவுதான் இன்னைக்கு செக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சு. பிளஸ் வந்துட்டு இந்த டெல்லி சுல்தான்கள்ல சில முக்கியமான பாயிண்ட்கள் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமா ஒரு 1/2 ஹவருக்குள்ள முடிச்சுட்டு நம்ம முகலாயர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னைக்கு பிளஸ் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா வந்துட்டு சொல்லுங்க. இப்போ இந்த கிளாஸ்ல வந்து உங்களுக்கு எனி டவுட்ஸ் சொல்லுங்க. ஏதாச்சும் மைக் அன்மியூட் பண்ணிட்டு எனக்கு சொல்றீங்களா? எனிஒன்ஸ்? பிளஸ் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு அரசர்கள் யார் யாரு ஒவ்வொரு ஆட்சியில நம்ம டெல்லி சுல்தான்ல முன்னாடியே சொன்ன மாதிரி ஐந்து வம்சங்கள் இருக்கு. அவங்களுக்கு கில்ஜி, துக்ளக், சையது, லோடி அப்படிங்கிறது. அவங்களுக்கு கீழே யாரா இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு டைம் பாருங்க. சரிங்களா? எனி டவுட்ஸ் எதா இருந்தாலும் இப்பயே சொல்லுங்க. சரிங்களா? யாராச்சும் ஒருத்தங்க
எனிஒன்ஸ் கிடைச்சிருக்கிறீங்களா? எனிஒன்ஸ்? சரி, ஓகே. எனிஒன்ஸ்? எனி டவுட்ஸ்? ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? முகலாய கண்டினியூ பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. நம்ம டெல்லி சுல்தான்ல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். ஒரு 1/2 hour கிளாஸ் தான் இருக்கும். அடுத்தது நம்ம முகலாயர் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் ஆல். சரிங்களா?